ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, உன் விதியை மாற்றி எழுதி எல்லாமே உனக்கு பிடிச்சதா, உனக்கு நல்லதா, உனக்கு சந்தோஷமானதா நான் செஞ்சு தருவேன்னு சொன்னது போலதான் இப்போது உனக்கான நல்லதை சொல்லுவதோடு நிறுத்திடாம நல்லதை செய்து கொடுப்பதற்கும் நல்லகுறி சொல்லுவதற்காகவும் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். எனக்கு என்ன பிடிக்கும்ன்றத நீ சரியா தொட்டுட்ட. இப்போ உனக்கு என்ன பிடிக்கும்ன்றத உன் கைகளில் நான் தானே கொண்டு வந்து கொடுக்கணும். அதனால்தான் இன்று இரவோடு இரவாகவே உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டுட்டு போய் உன்னை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இனிமே ஒருபோதும் எந்த விஷயத்திலும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. எப்போ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அளவோடு பழக கத்துக்கோ. உனக்குன்னு ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு அதற்கேற்ற வேலைகளை மட்டும் நீ சரியா செய்யும் போது கண்டிப்பா உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போயிடும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களையோ உன்னை நோக்கி வரும் விஷயங்களையோ எதை நினைச்சும் நீ வருத்தப்பட வேணாம். 1000 பேர் உன்னை பத்தி 1000 விதமா சொல்லும் போது யாராவது ஒரு நபர் மட்டும் உனக்கு ஆதரவா இருந்து எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்னு உனக்கு துணையாக நிற்கும் போது அந்த 1000 பேரோட வார்த்தையும் ஒண்ணுமில்லாம போய்விடும் அல்லவா? அப்படிதான் உனக்கு துணையாக ஒரு நல்ல மனிதரை, உனக்கு ஆதரவாக உனக்கு சாதகமாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதரை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். நீ வேணாம்னு சொன்னாலும் கூட உனக்கு ஒரு விஷயம் நல்லதுன்னா அதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுத்தே தீருவேன். நீ ஒருபோதும் எது நினைச்சும் வருத்தப்படாத. வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லட்டுமா? கையில எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு தெரியாமலேயே செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பதுதான் வாழ்க்கை பயணம். அதாவது இன்னும் எத்தனை காலம் வாழ போறோம்னு தெரியாமலேயே ஒவ்வொரு நாளையும் கழிச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருப்பது தானே வாழ்க்கை பயணமாக இருக்கு. எல்லா மனிதரும் அவரவர் செய்த கர்ம வினையின் பலனைத்தான் பாவமாகவும் புண்ணியமாகவும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. என்னை வணங்கக்கூடிய உன் வாழ்வில் என்னையே சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில எந்த கெட்டதும் கஷ்டமும் உன்னை நெருங்க விட மாட்டேன். எல்லாவற்றையும் அழகாக உனக்கு நடத்தி கொடுக்க போறேன். உனக்கு துணையாக, ஆதாரமாக, ஆதரவாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. இப்போதே உன் அழுகையை போக்கி கண்ணீரை துடைத்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு தரப்போறேன். உன் பக்கத்துல யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறும். உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரும். நீ ஒருபோதும் பயப்படவோ கலங்கவோ வேணாம். போதுங்கிற மனசோட உன் லட்சியத்தை மட்டும் முன்னிறுத்தி வேறு எந்த ஒரு சலனமும் இல்லாம, எந்த பொய்யும் புரட்டும் பொறாமையும் நயவஞ்சகமும் கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ பழகு. இந்த சாயப்பா உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் எப்படி இருந்தாலும் உன்னை சரியாக சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். எப்போதும் நீ எதை நினைச்சும் கவலைப்படவே வேணாம். உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ தயாராகு. தன்னம்பிக்கை கொண்ட மனிதனின் கைகள் உழைக்க தயங்குவது கிடையாது. நல்ல வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுற நீ மற்றவங்க உன்னை கஷ்டப்படுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் அதை பெருசா யோசிக்காத. நிச்சயமா என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ ஜெயிக்க போகிறாய். நீ எடுத்த எல்லா நல்ல காரியங்களும் உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து உன்னை புகழின் உச்சிக்கே கொண்டுட்டு போக போகுது. உனக்கு எப்போது எதை தரணுமோ அதை அப்போது உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காம போனதை நினைச்சு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த எல்லாமே தானாக உன்னை வந்து சேரும். இப்போது உன் வாழ்க்கையில சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அது மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பார்க்கக்கூடிய பிள்ளையாக இரு. தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் கவலைகளும் உனக்குள்ள வராம நீ பார்த்துக்கோ. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் எல்லாம் ஒரு அனுபவமா எடுத்துக்கோ. இன்னும் உன் வாழ்க்கையில நீ முன்னோக்கி செல்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு உதவி செய்வேன். உனக்கான நல்ல நேரம் இப்போ வந்துடுச்சு என் செல்லமே. எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலும் நீ பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன்னு பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு நீ அமைதியாக இருந்தாலே போதுமானது. எப்பவுமே எல்லாமே இருக்கும்போது மனிதர்கள் ஆடாத ஆட்டம் ஆடுவாங்க. ஆனா எல்லாமே விட்டுட்டு போன பிறகுதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கலாமோன்னு யோசிப்பாங்க.
எப்பவும் ஆரம்பத்திலே சரியாக எல்லாவற்றையும் யோசிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு. போற வழியில முட்கள் இருந்தாலும் கற்கள் இருந்தாலும் நடந்து செல்ல தயங்காதே. வலிக்குமேனு பயந்து நின்னுட்டினா வாழ்க்கையில வெற்றியை பெற முடியாது. உன்னுடைய இலக்கு எப்போவும் உயர்ந்ததாக இருக்கணும். அதற்கான முயற்சியும் தகுந்ததாக இருக்கணும். தடைகளை தாண்டி நீ வெற்றி பெறக்கூடிய துணிவு உனக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீ நினைச்சது நடந்தே தீரும். எந்த சூழ்நிலையிலையும் நீ தளராத மனநிலையோடு முன்னேறிப்போ. ஒரு விஷயத்தின் மீது அதிகமாக ஆசைப்படும் போதுதான் அந்த விஷயம் மதிப்புடையதா இல்லையான்றது தெரியும். நீ எப்போதுமே அதிகமா ஆசைப்பட்டு அவசரப்பட்டு எதையாவது தப்பா செஞ்சிடாத. எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நல்லா யோசிச்சு செய். நீ எனக்கு மிகவும் பிடித்தமான பிள்ளையாக இருப்பதால் தான் உன் முழு வாழ்க்கையும் நான் ஏன் பொறுப்புல எடுத்திருக்கேன். கண்டிப்பா உனக்கான நல்லதையே நான் செஞ்சு தருவேன். இந்த சாயப்பாவின் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து உன் தேவை அறிந்து நீ கேட்டதையும் கேட்காததையும் கூட உன் கைகள்ல நான் கொடுக்க போறேன். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும்போது நீ ரொம்ப கவலைப்பட்டு துடிக்கிற. என் அன்பு குழந்தையான உன் கண்ணில் இனி ஒரு துளி கண்ணீர் கூட வருவதை நான் விரும்ப மாட்டேன். அதனாலதான் இப்போதே எல்லாத்தையும் சரி செய்ய தயாராயிட்டேன். உண்மையான பக்தியோடு என்னை நோக்கி வந்த உன் வாழ்க்கையில உனக்கு வேண்டியதையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்க போறேன். பக்தியோடு பாசத்தையும் சேர்த்து கொடுத்த என் அன்பு பிள்ளையான உன்னை நிச்சயமா கோபுரத்தில் அமர வச்சு அழகு பார்ப்பேன். நீ எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் எல்லாமே எனக்கு தெரியும் என் செல்லமே. உன்னை ஆட்டுவிப்பவனும் இந்த சாயப்பாதான். எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில செய்யறதும் நான் இந்த சாயப்பாதான். இந்த உலகத்தின் ஆதாரமாக இருக்கக்கூடிய நானே உனக்கான அழகான வாழ்க்கையும் அமைச்சு தரப்போறேன். நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படாம துன்பத்தை நினைச்சு துயரம் கொள்ளாமல் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. உன்னுடையது நீ நினைக்கிறது எல்லாத்தையும் நீ வச்சுக்கணும், நல்லபடியா பத்திரமா வச்சுக்கணும்னா போராடிக்கிட்டே இருப்ப. அதுக்கு பதிலா உன் வாழ்க்கை முழுவதையும் என் பொறுப்புல விட்டுட்டீங்கன்னா உனக்கு கவலைகளே இருக்காது. உன் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன் மனசுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும்படி எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன். உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்ட உறவுகள் நீ படும் கஷ்டங்களை நினைச்சு பார்த்து உனக்கு உதவிகரமா தான் இருப்பாங்க. இனிமேலும் நீ கடந்து வந்த கடந்த கால வாழ்க்கையவே நினைச்சு வருத்தப்படாத. இனி நடக்க போற நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்பட தயாராகு. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தீங்கு எதுவும் நேராது என் செல்லமே. உனக்கு உண்மையாகவும் துணையாகவும் இந்த சாயப்பா நான் இருக்கதால இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்து. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை உனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. இனிமேலும் வாழ்க்கையில எதெல்லாம் கரெக்டா கத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் தெரிந்து கொள்ள பழகு. எந்த விஷயத்தையும் பாதியிலே விட்டுடாம தொடர்ந்து செய்ய பழகுனினா உன் வாழ்வில் இருள் அகன்று வெளிச்சம் வந்து சேரும். அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ நினைக்காத. கண்டிப்பா உனக்கான ஒளியாக நம்பிக்கை தரமாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். என் மொழி உன் வாழ்க்கையில புகுந்து சிக்கல்களை குறைத்து சந்தோஷத்தை உனக்கு அதிகப்படுத்தும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே.